ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்கானாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் அன்னாள், 2வது மனைவி பேர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. இதனாலே பெனினாள் அன்னாளை பார்த்து மிகவும் ஏளனமாக நினைப்பாள், மிக மனமடிவாக்குவாள், கஷ்டப்படுத்துவாள், துன்பப்படுத்துவாள் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த அன்னாள் அதனாலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாள். ஒரு நாள் தன்னுடைய கணவராகிய எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே, ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி தன் மனைவியாகிய அன்னாளை தேற்றுவாள். அன்னாள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் விண்ணப்பம் பண்ணி, தேவரீர் எனக்கு என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். இந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை துடைத்தார். அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதனாலே அன்னாள் ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயர் வைத்தார். இந்த சாமுவேல் கொஞ்சம் வளர்ந்தவுடன், பால் மறந்தவுடன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாள். இப்படி கர்த்தருடைய ஆலயத்திலே அன்னாள் ஒப்பு கொடுத்ததுனாலே மேலும் 5 பிள்ளைகள் அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் திருமணத்திற்கோ உறவினர் வீட்டிற்கோ நீங்கள் போக முடியாத அந்த சூழ்நிலையிலே இதை பார்த்த அனைவரும் நமக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை, இந்த செய்தியையும் கேட்டு உண்மையாக விசுவாசிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமேன்.